ஐயா வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. தம்பி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்கோன்னு சொல்லி கொஞ்சம் வர சொல்லுப்பா. சரிங்க. வருவாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? நல்ல விஷயமா தாமா வந்திருக்கோம். கார்த்திகை மாசம் பிறந்துருச்சு. நம்ம கோயில்ல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பண்ணணும். வர்ற 15ஆம் தேதி திருவிழாவை வச்சுக்கலாமான்னு நாச்சியார மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சரின்னா அந்த நாளையே முடிவு பண்ணிடலாம்னு வந்திருக்கோம். 15ஆம் தேதி நல்ல நாள்னா அன்னைக்கே பண்ணிடுங்க. ஊர் கூடி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் முடிவுல என்ன இருக்கு? நல்லதுங்கம்மா. அப்ப அன்னைக்கே முடிவு பண்ணிக்கலாம். நோட்டீஸ் அடிக்க சொல்லிடுறோம்மா. அப்புறம் இந்த வருஷம் அம்மனோட திருக்கல்யாணத்துக்கு ஏன் செலவுல நானே தாலி செஞ்சு தரேன். எனக்கு வேண்டுதல் இருக்கு. சரிங்கம்மா. அண்ணே, இந்த வருஷம் கும்பெடுக்கிற விழாவும் இருக்கு. அதையும் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஆமாம்மா, பஞ்சாங்கம் பார்த்தோம். இந்த வருஷம் கும்பம் எடுக்கிற வருஷமா இருக்குமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த வருஷமும் கும்பத்தை நீங்க தாமா ஊர்வலமா எடுத்து கோயில்ல வந்து கொடுக்கணும். அது எங்க ஜமீனுக்கே இருக்கிற உரிமையாச்சே, அத நான் விட்டு கொடுப்பேனா? இந்த வருஷத்துல இருந்து கும்பத்தை என் மருமக துளசி தான் கோயிலுக்கு எடுத்துட்டு வருவா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இனிமே என் மருமக துளசி தான் கும்பத்தை கோயிலுக்கு எடுத்துட்டு வருவா. என்னங்க இதெல்லாம்? விடு விடு, எப்படி பாண்டிக்கு தான் துளசி. இந்த ஜமீன் நமக்கு தான், கவலையை விடு. அம்மா, இந்த பொண்ணு கையில எப்படிமா? அதெல்லாம் சரியா வருமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, இந்த பொண்ணு புருஷன் இல்லாத பொண்ணு. இந்த பொண்ணு கையால கும்பத்தை எடுத்துட்டு வரத சாமியே ஏத்துக்காதேம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் சாமியே இங்க வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா? ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே இந்த வளநாட்டுக்கு துளசி தான் நாச்சியா. நாச்சியார் கடமை எல்லாத்தையும் இனிமே என் மருமக துளசி தான் செய்வா. அதுக்கு அச்சாரமா இந்த கும்பத் திருவிழா இருக்கட்டும். என்னமா இது? இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப என் கனவு? உன் கனவு மட்டுமா? என் கனவு அதுதானடி. இப்படி பொசுக்குன்னு மண்ணள்ளி போட்டுட்டாளே படுபாவி. என்னங்கய்யா, உங்களால ஏத்துக்க முடியலையா? பாருங்க, என் மருமக கும்பத்தை எடுத்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஊரே செழிப்பா இருக்கும். நான் சொல்றேன் இல்ல, என் வார்த்தையை நம்புங்க. என் மருமகளுக்கு தாலி இல்லைங்கிறத ஒரு குறையா பாக்காதீங்க. அவ மனசார இந்த ஊருக்காகவும் ஜனங்களுக்காகவும் நல்ல நாச்சியாரா வாழ்ந்து காட்டுவான். அவ நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். அவ தொட்டது தொலங்கும். கும்பத்தை அவளே எடுத்துட்டு வரட்டும். அதுக்கு யாரும் தடங்கல் சொல்லாதீங்க. சரிங்கம்மா, நீங்க இம்புட்டு சொல்றீங்க. உங்க வார்த்தைக்கு நாங்க கட்டுப்படுறோம். கோயிலே நீங்க கட்டி கொடுத்ததுதான். நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கப்போ நாங்க அதை மறுத்து பேசுறது நல்லா இருக்காது. உங்க மருமகளே கும்பத்தை எடுத்துட்டு வரட்டுமா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வாங்க போயிட்டு வாங்க. அத்தை, என்னத்த இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ உங்களுக்கான உரிமைய நீங்க விட்டு தரீங்கன்னு மட்டும் புரியுது.
எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அத்தை. துளசி, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை முறையா நாச்சியாரா இந்த ஊருக்கு அறிவிக்கணும் தான் நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனா அதை இந்த வருஷமே செய்ய சொல்லி சாமியே உத்தரவு கொடுத்த மாதிரி தான் இப்ப நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த வருஷ கும்பத் திருவிழா அதுக்கு அச்சாரம். பஞ்சாங்கம் படி 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பத் திருவிழாவே வரும். அது இந்த வருஷம் வந்திருக்குன்னா அது நீ நாச்சியார் ஆகிறதுக்கு தானே நான் நம்புறேன். நீ கும்பத்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலமா போய் கோயில்ல கும்பத்தை ஒப்படைச்சதும் பூஜை நடக்கும். அவங்க உனக்கு முதல் மரியாதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாட்சி திருக்கல்யாணமே நடக்கும். இப்பேற்பட்ட மரியாதைய நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. துளசி, கும்பத்தை முத நாளே கோயிலேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுப்பாங்க. அதை உன் கையால வாங்கி பூஜை ரூம்ல வைக்கணுமா? அதுதான் பெரிய கொடுப்பனன்னு அபிராமியோட அம்மா பெரிய நேச்சர் சொல்லுவாங்கம்மா. உனக்கு அந்த கௌரவம் சின்ன வயசுலே கிடைக்குது, வேணான்னு சொல்லாதம்மா. மாமா, எனக்கு இந்த நாச்சியார் பட்டத்தோட அருமையும் அதுக்கு கிடைக்கிற மரியாதைய பத்தியும் தெரியாம இல்ல மாமா. ஆனா நான் அதுக்கு தகுதியானவளான்னு என் மனசு கேக்குது. என்ன தேடி வருதுங்கிறதுக்காக என் தகுதிக்கு மீறின ஒன்ன நான் ஏத்துக்க முடியுமா மாமா? நீ ஏன் துளசி இப்படி எல்லாம் பேசுற? நீ எந்த விதத்துல குறைஞ்சவன்னு நினைக்கிற? அத்தை, துளசி தான் பயப்படுறாள. அவளை ஏன் கட்டாயப்படுத்தி நாச்சியார் பட்டத்தை ஏத்துக்க சொல்றீங்க? பிடிக்கலன்னா விடுங்களேன். சூடாமணி, துளசிக்கு நாச்சியார் பட்டம் பிடிக்கலன்னு சொன்னாளா? அவளுக்கு இருக்கிற குழப்பம் வேற. அத நான் சரி பண்ணிக்கிறேன். அக்கா, இப்போ துளசிக்கு நாச்சியார் பட்டம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் என்னக்கா இருக்கு? இன்னும் நிறைய காலங்கள் இருக்க. அக்கா, அபிராமி நாச்சியார் என்ன சாதாரணம் நினைச்சிட்டீங்களா? அபிராமி நாச்சியார்னா சுத்துப்பட்டு கிராமத்திலையும் ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்குக்கா. அக்கா, ஏற்கனவே அன்னைக்கு கலெக்டர் வந்து பார்க்கும்போது இப்படிதானங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. என்னக்கா, நீங்க எதுக்காக இந்த பதவியை விட்டு கொடுக்கணும்? மாமா, இது பெரியம்மாவோட பூர்வீக சொத்து. இந்த ஜமீனோட வாரிசு அவங்க. இந்த ஜமீனை அடுத்த தலைமுறைக்கும் இதே செல்வா கூட கொண்டு போக தகுதியான ஆள் யாருன்னு தெரிஞ்சுதான் அவங்க துளசிக்கு நாச்சியார் பட்டம் கொடுக்கறாங்க. டே பாண்டி, துளசிக்கு அப்படி என்ன தகுதி இருக்குன்னு நீ கண்டுபிடிச்ச? கோமதி, இல்ல நீ துளசிக்கு தகுதி இல்லைன்னு இதோ துளசியை தானே சொன்னா. அதையே நான் சொன்னா ஏன் உங்களுக்கு இப்படி கோவம் வருது? அத்த, பெரியம்மா சொன்ன மாதிரி துளசிக்கு நாச்சியாராக எல்லா தகுதியும் இருக்கு. இன்னைக்கு இந்த ஜமீன் வீட்லயே நாமெல்லாம் இருக்கிறது துளசியோட புத்திசாலித்தனத்தால தான். இல்லைன்னா இந்நேரத்துக்கு இந்த அரண்மனை வீடு சிவகாமிக்கு சொந்தமா இருக்கும். அவங்க சூழ்ச்சி பண்ணி இதை புடுங்கி இருப்பாங்க. அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு இந்த வீட்டை மீட்டு கொடுத்தது யாரு? துளசி. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாச்சியார் பெரியம்மா அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. பெரியம்மாக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா என்ன? பேசாம இருங்க. அண்ணி, பாத்தீங்களா? பாண்டி பேசவே மாட்டான், ஆனா அவன் பேசினா கரெக்டா இருக்கும். எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. அண்ணி, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க உங்க கூடயே நிக்கிறோம். அண்ணி, ஆமாக்கா, துளசி தான் இந்த வருஷம் கும்பம் எடுக்கணும். துளசி, நீ இந்த மரியாதை வேணான்னு சொல்லவே கூடாது. ஏத்துக்கிறேன்னு சொல்லு. அதெல்லாம் துளசி சந்தோஷமா ஏத்துக்கும். அது கையால வாங்கி பூஜை ரூம்ல வைக்கும். என்னம்மா வைப்பில்ல?